அண்மைச் செய்தி. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே வெறிநாய் கடித்ததில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிமுத்து, கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே 15 பேரை வெறிநாய் கடித்துக் கொண்டிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெறிநாய்கள் தொந்தரவு என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சுரண்டை நகராட்சி அருகே வெறிநாய் ஒன்று இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையில் நடந்து சென்ற 15க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியுள்ளது. இதில் 4 பேர், அதாவது அருணாச்சலம், பரிசில் பேகம், நாகப்பா, அரவிந்த் ஆகிய 4 பேர் பலத்த காயத்துடன் தென்காசி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது தமிழக அரசு இந்த நாய்க்கடி என்பது பல்வேறு பகுதிகளில் இந்த பிரச்சனை நிலை வந்தாலும் அதற்கான ஒரு உரிய தீர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு போதிய மருத்துவ வசதிகளும் அந்த பகுதி இல்லாத காரணத்தினால் தற்பொழுது அவர்கள் மேல் சிகிச்சைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் விடியா திமுக அரசில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பொதுமக்களும் இது போன்ற வெறிநாய்க்கடியால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி மாரிமுத்து.